ஒரு தனிப்படை அமைத்து அவங்க ராஜஸ்தானுக்கு போய் இன்றைக்கு 2 குற்றவாளிகளை கைது செய்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த குற்றவாளிகள்லேருந்து கிட்டத்தட்ட 700 கிராம் தங்கம் மற்றும் 4 கிலோ சில்வர் வெள்ளி ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இன்னமும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 4 குற்றவாளிகளை பிடிக்க வேண்டியிருக்கிறது. அதுவும் கூடிய சீக்கிரம் பிடித்திருவோம். சென்னையில் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த 2 பேரை ஏற்கனவே கைது செய்திருக்கிறோம். ஆகவே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனைத்து குற்றவாளிகளையும் இன்னும் பிடிக்கிறதுக்கு முயற்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த இது அரெஸ்ட் எவ்வளோ சேலஞ்சாக இருந்தது அது பண்ணியிருக்கோம். இந்த குற்றவாளிகள் வெளி மாநிலத்தில் சேர்ந்தவங்க ஆனனால, அதாவது ராஜஸ்தான் மாநிலம் சேர்ந்தனால அங்கே போய் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட கோஆர்டினேஷன் பண்ணி அவங்களுடைய ஹெல்ப்பும் நாங்கள் எடுத்திருந்தோம். அங்கே கோஆர்டினேட் பண்ணி இந்த குற்றவாளியை தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. சார், இப்போ மொத்தமாக திருடி போனது எவ்வளோன்னு கணக்கிடப்பட்டிருக்கா சார்? கிட்டத்தட்ட ஒரு 2.5 kgs மாதிரி போயிருக்கல. ஸோ அதில் இந்த குற்றவாளிகள்லாம் அதை பங்கு போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தன்ட்ட ஒரு குவான்டிட்டி இருக்குது. இந்த டீம் வேறு எங்கன்னா பண்ணியிருக்காங்களா, இல்லை நம்ம தான் ஃபஸ்ட்டு கொடுத்து இதே டீம் இந்த குற்றவாளிகளுக்கு ஏற்கனவே கேஸ் இருக்குது. ஏற்கனவே வேறு கேஸ் இருக்குது, NDPS கேஸ் இருக்குது. இது மாதிரி கொள்ளை சம்பவங்கள் கேஸ் இருக்கிறது. இவங்க தான் கொஞ்ச நாள் முன்னாடி, இந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு இதே மாதிரி நகைக்கடையை டார்கெட் பண்ணாங்க. ஆனால் அங்கே பண்ண முடியல, அவங்களால விட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனால் நம்ம சேலஞ்சாக பிடிச்சிருக்கோம். ஆமாம், ஓகே.